5 மாசம் ஆச்சு எப்ப கொடுப்பீங்க? 10 மாசம் ஆச்சு எப்ப கொடுப்பீங்க? 15 மாசம் ஆச்சு எப்ப கொடுப்பீங்க? மதுரையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வாட்ச் எடுத்து பார்த்தார். சொன்னோம், ஆனா எப்பன்னு சொன்னமா அப்படின்னா, அன்னைக்கு பிஞ்ச செருப்பு இல்லைங்கம்மா, பிஞ்ச செருப்பு அன்னைக்கு இல்ல. பாருங்க, சரி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு, மக்களுக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக 2 வாட்ச், இதுல டைம் தப்பா இருந்தா கூட இதுல சரியா இருக்கும். சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அண்ணன் வேலுமணி அவர்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வானத்தேக்கா சட்டமன்றத்தில் அண்ணன் பிடிஆர் அண்ணே ஆட்சிக்கு வந்தோடனே முதல் மாசத்துல 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. 3 மாசம் ஆச்சு எப்ப கொடுப்பீங்க? 5 மாசம் ஆச்சு எப்ப கொடுப்பீங்க? 10 மாசம் ஆச்சு எப்ப கொடுப்பீங்க? 15 மாசம் ஆச்சு எப்ப கொடுப்பீங்க? மதுரையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வாட்ச் எடுத்து பார்த்தார். சொன்னோம், ஆனா எப்பன்னு சொன்னமா அப்படின்னா, அன்னைக்கு பிஞ்ச செருப்பு இல்லைங்கம்மா, பிஞ்ச செருப்பு அன்னைக்கு இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் நாளில் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னவர்கள், இந்த தலைவர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 29வது மாசம் முதல் 28 மாசம் 1000 ரூபாய் கிடையாது. அப்ப இந்த 32 மாசம் நீங்க 1000 ரூபாய் கணக்கு போட்டா 32,000. ஏன்னா நீங்க எல்லாருமே படிச்சவங்க, டான் கணக்கு போடுறோம். 32,000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய், உங்களுக்கு நியாயமா 60,000 வந்திருக்கணும். 32,000 பொங்கலுக்கு மொத்தமா அவங்க கொடுத்தது 5,000. 2 சேர்த்துனீங்கன்னா 37,000. அவங்க கொடுத்த பணமே 37,000. 5 வருஷங்கம்மா 1825 நாள் இருக்கு. வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷம் 1825. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 37,000. 1825 நாள், ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்தாங்க. 20 ரூபாய் பாருங்கம்மா, ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, கடன் எவ்வளவு வாங்கினாங்க? கடன் ஆட்சிக்கு வந்த பொழுது தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன் இருந்துச்சு ஆட்சிக்கு வந்த பொழுது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 1900 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.